ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பெண்களுக்கு முகத்துல முடி இருக்கு, மீசல் இருக்கு, தாடியில் இருக்கு, சேவ் பண்றாங்க, அப்புறமா ஐப்ரோ மாதிரி பண்ணி எல்லாம் எடுக்கிறாங்க, திரும்பவும் வந்துடுது. இதுக்கு சித்த மருத்துவத்துல நீங்க என்ன மாதிரியான மருந்துகள் வச்சிருக்கீங்க, இதை எப்படி அப்ளை பண்ணணும்? அதாவது பொதுவாக இன்றைக்கி இந்த மாதிரி ஏன் முடி வளருது அப்படின்னால உணவு முறை முதல் காரணம். நாம் எது சொன்னாலும் சொல்லுவோம், அதாவது பிராய்லர் கோழி சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம். அது இயற்கைக்கு மாற என்னென்ன வருதோ அத்தனை அது பண்ணி விட்டுரும். அதனால் இந்த இங்கே நல்லா பாருங்கள், சின்ன பிள்ளைகளே இருக்குது, 10-15 வயசு பிள்ளைகளுக்கு லேசாக மீச மாதிரி வருது. இவங்க சரியாக மஞ்சள் பூசுறது இல்லை இப்போ இந்த காலத்தில். அந்த கட்டத்திலே இதை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனையே வராது. அதாவது முடி மீசையில் தாடியில் குறுந்தாடியாக இருக்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. அவங்க பூராமல் இந்த பவுடரை சுத்தமான விளக்கணையில் நல்லா கட்டியாக ஆட் பண்ணி குழப்பி நல்லா அந்த மீசையில் தாடியில் எல்லாம் குறுந்தாடிலாம் தடவி வச்சிடணும். நல்லா திக்காக தடவி வச்சுட்டான்னா கொஞ்ச நேரத்தில் வெறுன்னு பிடிச்சிக்கிடும். அதை நைட்டு பூசும்போது நம்ம நைட்டு தான் பண்ணணும். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி வெதுவெதுப்பான தண்ணியை முகத்தில் தடவி லேசாக மசாஜ் பண்ணி கழுவி வந்தாங்கன்னா அது நாளாக அந்த ரிமூவ் ஆகிடும். முடியெல்லாம் ஒரு 15 நாள் 20 நாளில் முடி ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அது வளராது. அதான் அதில் உள்ள முக்கியமானது. அதனால் இதை பயன்படுத்தலாம். முகத்துக்கு எந்த பாதுகாப்பு, நல்ல பாதுகாப்பு, எந்த கெடுதலும் கிடையாது இது. அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு பார்த்தோம்னா இப்போ முகத்தில் முடி இருக்குது, கை கால்கள்லாம் முடி இருக்குங்க. அது இலை முடியாக இருக்கிற வரைக்கும் நம்ம சரி பண்ணிடலாங்க. இவங்க பியூட்டி பார்லருக்கு போய் அதை த்ரெட்டு மூலமாக எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தோன்னா அது கம்பி மாதிரி வந்துடுது முடி. அதெல்லாம் இதில் கேட்காது. அப்புறம் அவங்க வாங்கிட்டு எங்களை கொள்ள சொல்லக்கூடாது. அதனால் முடி நைஸாக இருக்கா, இது கண்டிப்பாக குணம் கிடைக்கும். அதனால் இது அந்த மாதிரி, அதனால முதல்ல இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. அதனால் முடி உள்ள எல்லாம் இருக்குது. அவங்களுக்குமே முடி நல்லா இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னா அவங்க இதை பவுட்ரை கொட்டி நல்லா விளக்கண்ணியை நல்லா திக்காக ஆட் பண்ணி நல்லா தடவி வேண்டிய மீசில் தாடியில் எல்லாம் தடவி வச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் விட்டோன்னா நல்லா காஞ்சிடும். காலையில் எழுந்திரிச்சி தண்ணியை வெதுப்பான நீரில் வச்சு தண்ணியை ஊற்றி இப்படி மசாஜ் பண்ணி அவன் கழுவினாங்கன்னா அந்த மருந்தோட முடி வர ஆரம்பிச்சிடும். அது நாளாக மருந்தோட முடி வந்துடும்.